ஆண்டவரே சொல்லுகின்றார். நீங்கள் ஒருவேளை மத்தேயு நற்செய்தியில் 5வது அதிகாரம் மலைப்பொழிவிலே பார்க்கின்றோம். 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 8 மலைப்பாக்கியங்கள் அங்கே தரப்பட்டு இருக்கிறது. எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், தூய்மையான உள்ளத்தோர், சாந்தமுடையோர், நீதியின்பால் பசிதாகம் உள்ளோர், இரக்கமுடையோர், துயருருவோர், சமாதானம் செய்வோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர், வீடுள்ளோர் ஆண்டவர் சொல்லல, காருள்ளோர் ஆண்டவர் சொல்லல, உயர் பதவியில் இருப்போர் ஆண்டவர் சொல்லல. என்ன? எளிய மனம், சாந்த குணம், நீதியின்பால் பசிதாகம், இரக்கம், துயரம், சமாதானம் என்று இவைகளைத்தான் ஆண்டவர் மலைப்பாக்கியத்திலே சொல்லுகின்றார். பேறு பெற்றோர் பேறு பெற்றோர் என்று. ஆக உலகம் பார்ப்பது ஒன்றாக இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பார்வையில் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் எப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறுவார்கள் என்றால், நீங்கள் அதில் பார்ப்பீர்கள், அவர்கள்தான் கடவுளை காண்பர், அவர்கள்தான் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர், அவர்கள்தான் விண்ணகத்தை தங்களுடைய உரிமையாக்கிக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.